நான் என்னாடி பண்ணுறது? நான் நான் ஏதாவது பண்ணலை, என்ன மட்டும் ஏன் இப்படி டார்கெட் பண்றாங்க? மேனிபுலேஷன்னா என்ன எல்லாருக்கும் தெரியும், யாரு பண்றாங்க என்ன பண்றாங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், அவரே பேச சொல்லுங்க. என்ன உங்களுக்கு தோணுச்சுனா என்ன மன்னிச்சிடுங்க. ஓகே ஐயோ அப்பலாம் வேணாம். ஐயோ இல்ல மேம், இல்ல மேம். ஒரு சில பேர் எங்களுக்கு கீழே தான் அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. அதுதான் மேல் ஈகோ. மேனிப்புலேட்டிவ் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டால் அருண் பிரசாத் தான் அப்படின்றாங்க ஜாக்லின். அருண் பிரசாத் சொல்கிறார், இல்லை அது தெரியும் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும் பார்க்குறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி விட்டார். பிக் பாஸ் சீசன் 8 என்னங்க நடக்குது? சரி ஐயோ, ஸ்கூல் டாஸ்க்குன்னு பண்ணானுங்க பாருங்கள், ஒரு அலப்பறை. நேற்று கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இவ்வளோ அசிங்கமான ஒரு டாஸ்க்கு நல்ல டாஸ்க் தான், இவ்வளோ அசிங்கமான பர்ஃபார்மன்ஸ். என்ன தான் பண்ணோன்னு தெரியாமல் ஃபுல்லாக லவ் கண்டென்ட்ன்ற பேரில் அதுக்கு ஏற்ற ஒரு பிரின்சிபல் ரீகேத்த பஸ்ஸில் பேசக்கூடாது, ஏன்னா மயத்துக்கு நம்ம வாய் தந்தாலே அதுதான் வரும் போல் இருக்குது. ரொம்ப எஜுகேட்டட் ஃபேமிலி போல் இருக்குது. எப்படியோ மன்னிப்பெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா, மன்னிப்பு கேட்டோன்னா அவங்களுடைய மைலேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எப்போவுமே மன்னிப்பு கேட்குறவங்களுக்கு வந்து மைலேஜ் ஜாஸ்தியாகும் நம்ம ஊரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ஜாக்லின் போய் அழுது டாய்லெட்டில் உட்காந்து ஒரே இது பண்ணி ஷோ காமிச்சு, அதாவது மேல் டாமினன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பவித்ரா வாயால் சொல்ல வச்சிட்டாங்க. மேல் டாமினன்ஸ், மேல் ஈகோ, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே இருக்குது. ஏன்னா தீபக் வந்து இவங்க ஒரு குட்டி கதை சொன்னாங்க பார்த்தீங்களா, எல்லாருக்கும் வந்து ஒரு மாரல் சொல்கிறேன்ற பேரில் வன்மத்தை கைக்கிட்டு போனாங்க. இவங்களுடைய வேலையை தானே வன்மம் தானே, இவங்க வன்மம் இஸ் ஈக்குவல் டு ஜாக்லின் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ரொம்ப பாவம் மாதிரி ஆக்சுவலாக நான் என்னாடி பண்ணுறது? நான் ஏதாவது பண்ணலை, என்ன மட்டும் ஏன் இப்படி டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கண்ணில் தண்ணியே வராது, ஆனால் அழுகிற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க. இதை பார்த்து நம்புகிற நிறைய தாய்க்குளம் நம்ம ஊரில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைய தாய்க்குளத்துக்கெல்லாம் வந்து இப்போ வந்து ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இந்த மாதிரி அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து இப்போ எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு சிலர் கொஞ்சம் இது ரொம்ப வந்து இந்த நாய்க்கு பிஸ்கெட் போடுறது, பூனைக்கு பால் ஊற்றுறது, அது வந்து ரொம்ப இந்த 3 படம் எடுத்த டைரக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு சப்ப சென்டிமெண்ட்டை எடுத்துன்னு வந்து அதை பெருசாக காட்டுறதுன்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து மக்களுக்கு போய் சேரணுன்னா, காமன் மேன் அப்படின்ற ஒரு ஆளுக்கு போய் சேரணுன்னா, அவங்க லைஃப்பில் நடக்கிற சென்டிமெண்ட், அவங்க லைஃப்பில் நடக்கிற இதை தான் வந்து காட்டணுமே தவிர, சும்மானா வந்து ஐயோ என்னால் முடியலப்பா, இப்படி ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி தான் ஆகும். ஜாக்லின் வந்து ரொம்ப கேவலமான ஒரு கேம் தான் ஆடின்னு இருக்காங்க இப்போ அங்கே. ஆனால் வந்து என்ன பண்ணுறது, அவங்க ரொம்ப நாள் போவாங்க. ஏன்னா கேவலமாக கேம் ஆடுறவங்க வந்து ரொம்ப நாள் போவாங்க. அப்படியே அப்பட்டமான பொய். அப்படியே வந்து நேற்று அருண் பிரசாத் கேட்கும்போது, இல்லையே நான் அப்படி சொல்லி பிடி சார் வந்து எதுக்காக வந்து இது பண்ணணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? ஒரு ஸ்கூலில் வந்து பிடி சார் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களா? ஹெட் மாஸ்டர்கிட்ட மேட்ரு போயிடுச்சு. ஹெட் மாஸ்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சும்மா டீச்சர்ஸ் ரூமில் இருக்கும்போது வேணால் பிடி சார்கிட்ட சொல்லி இவனை 4 ரவுண்டு ஓட விடுங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அது கூட இப்போல்லாம் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. 4 ரவுண்டு ஓட விட்டு அவன் மயக்கம் போட்டு வந்தானா அவள் தான் பிடி சார் டப்பா டான்ஸ் ஆடிடும். அதனால் இப்போ அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் வந்து பழைய காலத்து ஸ்டோரிஸ், பழைய காலத்து விஷயங்கள், அதை தான் வந்து இன்னும் போட்டு அரைச்சின்னு இருக்க ட்ரை பண்ணுறாங்க இவங்க. ஆனால் இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா அப்படின்றது தெரியல. மக்களுக்கு வந்து பிடிக்காது. இவங்க வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு போர்ட்ரேயல். ஸ்கூல்னால் எப்படின்றது விஜய் சேதுபதி கழுவி இப்போ ஊற்றி நிற்பார். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இப்போ எடுத்துருவாங்க ஷூட்டு, நாளைக்கு காட்ட வேண்டியதை, மறுநாள் காட்ட வேண்டியதான் இப்போ எடுத்துருவாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு பிரேக் விட்றாங்க. அதான் பண்ணுகிறாங்க அங்கே பிக் பாஸ் ஹவுஸில். எப்படியோ அதெல்லாம் வந்து அவங்களுடைய டெக்னிக்கல் விஷயங்கள், அதெல்லாம் நம்ம இன்வால்வ் ஆக வேணாம், அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் இந்த ப்ராக்டிக்கலான விஷயங்கள் என்ன காட்டுற, என்ன வந்து மக்களுக்கு போய் சேருது அப்படின்றதுல வந்து கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி, கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும்ல. ரொம்ப கண்ட்ரோல் இல்லைனாலும் லவ் கண்டென்ட்ன்ற பேரில் அந்த தர்ஷிதா வந்து என்ன பண்ணி வச்சுருக்கா, ஒரு லிப்ஸ்டிக்கை வச்சு அங்கே எழுதிட்டு அப்புறம் வந்து சும்மா அழுகிற மாதிரி உள்ளே போகிறேன். அப்புறம் வெளியே வந்து நான் தான் எழுதினேன் அப்படின்னு கத்தி பேசினா உடனே வந்து நம்ம பிரின்சிபல்லே மிரண்டாங்க. இப்படி பார்த்துட்டு எஸ் அது வந்து நீங்கள் சும்மாவே சொல்லியிருக்கலாமே, நீங்கள் சொல்லியிருந்தா எவ்வளோ சார் இட்ஸ் ஸோ க்யூட் அப்படி சொல்லி நான் விட்டுருப்பேன். இது வந்து சம்படி எல்ஸ் டிட் இட், அதை தான் நான் நினச்சேன், அதனால தான் வந்து எனக்கு காண்டாச்சு அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. இந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் வந்து எந்த உலகத்துலையுமே இருக்க மாட்டாங்க. பிரின்சிபல் டவுன்னு கத்தின்லாம் இருந்தாங்கன்னு வைங்க, பிரின்சிபலுக்கு நல்ல ஒரு சான்ஸு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஆனால் பிரின்சிபலால் ரொம்ப பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அம்மாவுக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லை. நம்ம அருண் பிரசாத் வைஸ் பிரின்சிபலாக எவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணாரோ அவ்வளோ தூரத்துக்கு கூட பிரின்சிபல் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னே சொல்லலாம்.
வைஸ் பிரின்சிபல் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நேற்று ஜாக்லினை பிடிச்சி வாங்குன்னு வாங்கினார் பாருங்க. அந்த மாதிரி ஒன்றா பேட்ச் எல்லாம் ஊற்றி வச்சுட்டு நேம் டேக்கெல்லாம் ஊற்றி வச்சுட்டு எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்ட்டு ரிசைன் பண்ணிட்டு போகிற மாதிரி போகிறாங்க. நீ ரிசைன் பண்ணிட்டு போறியா போ அப்படின்ற மாதிரி சொன்னார் நம்ம வைஸ் பிரின்சிபல். அவள் தான் ஒன்று பார்த்தீங்களா மேடம் ஏமா இன்னாதாம்மா ப்ரூவ் பண்ண வர நீ ஜாக்லின், ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னென்னா மேல் டாமினன்ஸு இந்த ஃபீமேல் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்காதீங்க. அதுக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே நடக்கலை. இப்போ தீபக் வந்து இதுவாக பேசினார். தீபக்கை வந்து நீ கூட தான் முக பண்ணீங்க. நீங்கள் என்னென்ன சொன்னீங்க, குரங்கு வந்து ஒரு மாங்கொட்டையை பொச்சு வைக்கும், அப்புறம் டெய்லி அதை வந்து எடுத்து பார்க்கக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்லிச்சு. அப்போ அவ்வளோ முட்டாள் தீபக்கு. நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலி. அதுதான் இப்போ ஊர் பூரா நாரி இருக்குது. வெளியே வரும்போது போன வருஷம் சில கண்டஸ்டன்ஸ்லாம் வெளியே வந்தோடனே நாத்தம் தாங்க முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. அந்த மாதிரி லெவலுக்கு போயிடாதீங்க. இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், தேவையில்லாத கண்டென்ட் இது. இப்போ வந்து கண்டென்ட்னா நீங்கள் வந்து நல்ல விஷயங்கள். இப்போ வந்து சிவகுமார் நேற்று வந்து பப்பாயா இதெல்லாம் பண்ணார். அதெல்லாம் ஒரு டேலண்ட்டு. அந்த ஆளை வந்து எவிக்ட் பண்ணிடுவாங்க பாருங்கள் இந்த வாரம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க வேலை வந்து டேலண்ட்டு இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த ஜாக்லின் மாதிரி ஆளை வந்து 95 டேஸ் கூட வச்சுருப்பாங்க, இல்லை 100 டேஸ் கூட வச்சுருப்பாங்க. டாப் 3 கூட வந்தாலும் வரும். கட்சி வரைக்கும் அந்த டென்ஷனை இது பண்ணினே இருந்து என்னங்கடா இது ஏன்டா பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோன்ற பேரில் இந்த வன்மத்தை வளர்க்குற ஆளுங்களை மட்டும், அதாவது வன்மம்னா கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும். வன்மம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி சீப்பாக இருக்கக்கூடாது. உடனே வந்து உமன் கார்டு, உடனே வந்து மேல் டாமினன்ஸு, உடனே வந்து இங்கே அப்படி நடக்குது இப்படி நடக்குது, ஆம்பளைங்க பொம்பளைங்கன்றது தான் இந்த வருஷம் டாப்பிக்கே. அதுலேயே வந்து அந்த மேல் டாமினன்ஸு ஃபீமேல் இது ப்ராப்ளம் இதெல்லாம் தான் கொண்டு வராங்க. ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த மஞ்சரி. விஷால் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரேங்க் கொடுக்குற மாதிரி ஒரு இது நடக்கும்போது விஷாலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணால், விஷால் வந்து விமென்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே எகிரி குச்சி போன ஒரு ஆளுக்கு நல்ல கேரக்டருன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற லெவலுக்கு ஒரு டைலாக் சொன்னாங்க. ரொம்ப அசிங்கம் அது. ஏன்னா அவர் அந்த கேரக்டருக்காக தான் அப்படி பண்ணாரே தவிர அவர் வந்து உண்மையிலேயே எகிரி குச்சி போய் அங்கே எதாவது பண்ணணும்லாம் நினைக்கல. இப்போ படுக்கிறதுக்கே சேஃப்டி இல்லாமல் இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக எங்கன்னா சான்ஸ் கிடச்சா உடனே இதை தூக்கிட வேண்டியது. உடனே வந்து அவன் என்னை பார்த்துட்டான் ஐயோ நம்ம ஊரில் பொண்ணுங்களுக்கு இருக்கிற அதுப்பு இருக்குது பாருங்கள். ஐயோ என்ன தான் நினச்சினுக்கிற ஆளுங்கன்னு தெரியல. அவ்வளோ ஒரு இது. அதாவது எல்லோரும் வந்து அவங்கள பார்க்குறாங்க. ஒரு சில நாதாரிங்க ஏன்னு பார்ப்பானுங்கன்னு வைங்க. ஆனால் எல்லோரும் வந்து ஏன்னுக்குறாங்க, எல்லோரும் வந்து அப்படியே பார்க்குறாங்க. அவன் அங்கே தான் பார்த்தான், அவன் இங்கே தான். உன் மைண்டு கரப்டடாக இருக்குது, அதனால தான் உனக்கு அந்த மாதிரிலாம் தோணுதுமா. இல்லாமல் எல்லோரும் ஒன்றா அப்படியே நாக்க தொங்க போட்டுனெல்லாம் ஓடல. நாக்க தொங்க போடாமல் ஓடுற நிறைய பேர் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுன்னு அவங்க வேலையை பார்த்துக்கின்னு கரெக்டாக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி இல்லைனா இந்த ஊரில் ஒரு மாதத்துக்கு 100 ரேப் நடக்கும், இல்லை ஒரு நாளைக்கு 100 ரேப் நடக்கணுமே. அது மாதிரிலாம் இல்லைல்ல, எங்கேயோ ஒரு சில சம்பவம் தானே. இவ்வளோ பெரிய ஜனத்தொகையில் அந்த மாதிரி எங்கேயோ ஒரு சில சம்பவம் நடக்க தான் செய்யும். அதுக்கு ஒன்று நீங்கள் போலீஸ் இது பண்ணுவீங்க அது பண்ணுவீங்க. இந்த உமன் கார்டுன்ற மேட்ரு ரொம்ப கேவலங்க, ரொம்ப கேவலம். மேல் டாமினன்ஸு அவங்க நம்ம கீழே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தீபக் என்ன தப்பாக சொன்னார்? தீபக் வந்து கற்றுக்குனா நல்லது. ஏன்னா அவர் விஜய் டிவியில் சீனியர் ஒரு ஆள். அவர் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து அது சொல்கிறதுக்கு அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. விஜய் சேதுபதி சாரே வந்து அவர் முதல்ல பார்த்தப்போ என்ன கேட்டார், சார் உங்களுக்கெல்லாம் வயசே ஆகாதா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அத்தனை வருஷமாக அவரே பார்த்து அட்மையர் பண்ணலனாலும் அவரே வந்து பார்த்துருக்க ஒரு ஆள் இந்த தீபக்குன்ற ஆள் மாதிரி ஆள். விஜய் சேதுபதி மாதிரி ஆள் 20 வருஷமாக 15 வருஷமாக பார்த்துன்னு இருக்கார். அதனால தான் அவர் அதை சொன்னார். நீங்கள் வந்து உடனே நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கே வந்து பெரிய அப்படியே ஸ்டார் ஆகிடணும், எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினச்சா அதெல்லாம் நடக்காது, வேலைக்கு ஆகாத விஷயம். ரொம்ப அசிங்கமாக அந்த அருண் பிரசாத் கிட்ட அந்த அம்மா பேசுனது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா அவங்களால பேச முடியல. அவர் கரெக்டாக அந்த பாயிண்ட் பிடிக்கிறாரு. ஒருவேளை இவர் இந்த வருஷத்து சீசன் ஜெயிச்சிருவாரான்னு கூட எனக்கு டவுட் வருது அருண் பிரசாத். ஏன்னா கரெக்டாக அந்த 35-38 டேஸில் வந்து கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் கீர் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 10-15 நாள் ஸ்கோர் பண்ணாலே போதும், இந்த வருஷத்துடைய வின்னராகவே டிக்ளேர் பண்ணிடலாம் அவரேன்னு வைங்க. ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கல. முதல்ல பார்த்தப்போ ரொம்ப அப்படியே செட்டிலாக இருந்தார். இப்போ வந்து ரொம்ப கரெக்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பிடிக்கிறார். மாரல் சயின்ஸ் கிளாஸுன்ற பேரில் அந்த ஜாக்லின் நாங்கள் பண்ணது ரொம்ப அசிங்கம். ஒருத்தரையாக சொல்லி உங்களுக்கான மாரல் கிளாஸ் ரூம்னா எல்லாருக்கும் காமனாக தானேங்க கிளாஸ் எடுப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக கிளாஸ் எடுப்பாங்க. அது பேர் டியூஷன். வீட்டில் கூப்பிட்டு ஒருத்தரையாக தனித்தனியாக டியூஷன் எடுக்கிறதுன்றது வேறு. இது ஒன்றா உட்காந்து 40 பசங்க இல்லை 20 பசங்க இல்லை 10 பசங்க கூட ஒன்றா உட்காந்து எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா,
நீங்கள் வந்து ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கை பற்றி மட்டும் பேசி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இது பண்ணும். அன்சிதா, நீங்கள் வந்து உங்களுக்கான மாரல் நான் சொல்கிறேன், எல்லாரும் வந்து நல்லவங்க நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் நல்ல உள்ளதுனால உங்களுக்கு நல்ல உள்ளம் இருந்தால் நீங்கள் வந்து நான் வந்து மாரல் டீச்சர் அப்படின்ற இந்த மாதிரி கேவலமான ஒரு மாரல் சயின்ஸ் கிளாஸை பற்றி தான் அவர் கேட்டார் நம்ம அருண் பிரசாத். அதுதான் தாங்க முடியல இந்த அம்மாவுக்கு. ஐயோ பாயிண்ட்டை பிடிச்சிட்டானே அப்படின்ற இதில், மேடம் இது வந்து நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் இப்படி சொல்லவே இல்லை. இவங்க தான் சொன்னாங்க பிடி சாரை வச்சு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு. பிடி சாருடைய ஒப்பீனியன் கேட்கணும்னு சொன்னாங்களா இவங்க. இப்படி பேச்ச மாத்திர ஒரு ஆள். ஐயோப்பா. எப்படியோ அந்த இன்னொரு இது வந்து அந்த இது கொடுக்கும்போது, அதாவது அவார்டு அந்த ப்ரைஸ் கொடுக்குற அந்த இது வரும்போது ஒருத்தருக்கு அந்த பொசிஷன் கொடுக்கும்போது சாச்சனாவை ப்ரமோட் பண்ணது இவங்க தான். அதே மாதிரி இவங்களுக்கு வேண்டிய ஆளுங்களெல்லாம் இவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க. அந்த முட்டா பையன் ஜெஃப்ரி அதுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறான். அதுதான் தப்பான விஷயம். ஒன்று ஜெஃப்ரியுடைய சப்போர்ட்டு, இன்னொன்று மஞ்சரி சப்போர்ட்டு. இப்போ வந்து அருண் பிரசாதும் இது வந்து முட்டாள். நம்மளுடைய வர்ஷினி வந்து யாரை சப்போர்ட் பண்ணணும்னு தெரியாமல் பெஸ்ஸன்னு இருக்கிறாங்க அந்த அம்மா. அதனால் வந்து அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி மேனிப்புலேஷன்ஸ் பண்ணும்போது தான் வந்து பார்க்குறவங்களுக்கு காண்டா வருது. இந்த ஜாக்லின் மாதிரி ஆளை வந்து தூக்கவும் மாட்டாங்க. அதுதான் பார்த்துனே இருக்கேன். இந்த மாதிரி ஆளை வந்து கட்சி வரைக்கும் வச்சுன்னு இருப்பாங்க. நம்ம ஊரில் ஏற்கனவே எக்கச்சக்கம் வன்மம் இருக்குது. அதுக்கு மேலே இப்போ வந்து 13 வயசு ப்ளஸ் தான் வந்து எழுதி காட்டுறாங்க. அப்போ 13 வயசு பசங்கள்லேருந்து பார்க்கலாம் அப்படின்றது தான் கணக்கு. 5 வயசு 8 வயசு கூட பார்க்கணுன்னு வைங்க. ஆனால் 13 வயசு பசங்க இதை பார்த்து இந்த வன்மத்தை தான் கற்றுக்கணுமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. எவ்வளோ ஹெல்த்தியாக வந்து அந்த ஷோவை கொண்டு போகலாம். போன வருஷம் ஒரு மாயா, ஒரு பூர்ணிமா, ஒரு நிக்சன், அந்த ஒரு வன்மம் ஓடிச்சு. இந்த வருஷம் இது ஏன் தர்ஷிதா, ஜாக்கலின் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இப்போ தர்ஷிதா வந்து அப்படி லவ் கண்டென்ட் மாதிரி போகிறாங்க. ஆனாலும் அவங்களும் வந்து ஃபுல் வன்மம் தான். ஜாக்கலினும் வன்மம் தான். மாரல் இல்லாத ஆளை வந்து மாரல் சயின்ஸ் டீச்சரு. சில்ட்ரன்ஸ் டேவுக்கு கூப்பிட்டு எல்லோரும் இது பர்ஃபார்ம் பண்ணுறது, டீச்சர்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறது. ஏடா சில்ட்ரன்ஸ் டேவுக்கு சில்ட்ரன்ஸ் தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் எந்த ஸ்கூல்லையுமே டீச்சர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறேன். சும்மா ஒரு பாட்டு எதுனா ஒரு காமெடிக்கு ஒன்று பண்ணுவாங்க. இப்படி ஆடா எல்லோரும் டீச்சர்ஸ் மட்டும் பர்ஃபார்மு, சில்ட்ரன் எதுவுமே. ஏன் சில்ட்ரனுக்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா குறைஞ்சிருவீங்களா நீங்கள்? சில்ட்ரன்ஸ் டேனா லீவு, ஹாஃப் டே இருக்கும். முன்னாடியெல்லாம் அப்படி தான் இருந்தது. நான் படிக்கும்போதெல்லாம் அப்படி தாங்க இருந்தது. நீங்கள் படிக்கும்போது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதை பற்றியெல்லாம் இதுவே கிடையாது இவங்களுக்கு. இவங்க வேறு ஜோனில் இருக்காங்க. அருண் பிரசாத் வெரி குட் கேம். சிவகுமார் எவிக்ட் ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். ரூமர்ஸ் எல்லாம் பரவின்னு இருக்குது இப்போவே, எவிக்டடுன்ற மாதிரி. ஆனால் தெரியல. இந்த வாரம் சாச்சனா அவுட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஒரு அவார்டு வேறு கொடுத்துட்டாங்க, பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு. என்ன கைடிட்டு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுங்க கடவுளே.